ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம். ஆனா இந்த முட்டை கிரேவி நார்மலா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது. முட்டை கூட நான் குடைமிளகாய் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்ல நீங்க முட்டை கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முட்டை கிரேவி சாதம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன். 3ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 2 ஏலக்காய் நான் ஆட் பண்றேன். 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கங்க. 2 பீஸ் பட்டை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி ஆட் பண்றேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். நீங்க தக்காளியை கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சு குக் பண்ணாலே போதும். ஹைல வச்சோம் அப்படின்னா அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல மூடி வச்சு குக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெய் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இப்போ நான் வேக வச்சு வச்சிருக்க முட்டையை 2ஆ கட் பண்ணிட்டு ஆட் பண்றேன். நீங்க முழுசா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா இது கூட பொடியா நறுக்குன குடைமிளகாய் 1 ஆட் பண்றேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ முட்டை கிரேவில மூழ்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம முட்டையை கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைட்டா கிரேவில மூழ்கினா மட்டும் போதும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். குடைமிளகாய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் வரை குக் பண்ணா போதும். ஃபைனலா இது கூட கொஞ்சமா நான் மிளகு தூள் ஆட் பண்றேன். மிளகு தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். கிரேவி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரை குக் பண்ணா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முட்டை குடைமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரே மாதிரி முட்டை கிரேவி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா குடைமிளகாய் ஆட் பண்ணி இந்த முட்டை கிரேவியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், வித்தியாசமாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.